ஸ்பெக்ட்ரம் வந்து ஸ்பெக்ட்ரம் இன் மொபைல் கம்யூனிட்டிங். ஸ்பெக்ட்ரம் எதுக்குன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் எதுக்குன்னா டெலிகம்யூனிகேஷனுக்கும் ரேடியோ கம்யூனிகேஷனுக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெக்ட்ரம் இஸ் அ டெக்னிக் used for wireless communication in telecommunication and radio communication. In this technique the frequency of a transmitted signal, இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்னலை ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன வரும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல், எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல், அப்புறம் அக்யூஸ்டிக் சிக்னல். இது வந்து டெலிவரேட்டில் இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு நல்ல பேண்ட்வித் ரேட்டை மெயின்டைன் பண்ணும். அதான் இதில் கொடுப்பாங்க. தட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் சிக்னல், எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல் ஆர் அக்யூஸ்டிக் சிக்னல் இஸ் deliberately varied and generate a much greater bandwidth than the signal would have if its frequency were not varied. Frequency எதுவும் சேஞ்சும் இருக்காது. In other words, spectrum is a technique in which the transmitted signal of a specific frequency are varied slightly to obtain a greater bandwidth as compared to an initial bandwidth. என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அது குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் இருந்து இது பண்ணால் கூட வேரி ஆனால் கூட அதோட பேண்ட்வித் வந்து அப்படியே தான் இருக்கும். அதோட இனிஷியல் பேண்ட்வித்லேருந்து அப்படியே தான் இருக்கும் அப்படிங்க. இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் இஸ் அ டெக்னிக் இன் விச் த டிரான்ஸ்மிட்டட் சிக்னல் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனால் கூட அதோட பேண்ட்வித் வந்து இனிஷியல் பேண்ட்வித்தோட ஹையாக தான் இருக்கும் அப்படிங்காங்க. இப்போ ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேடியோ சிக்னல் டிரான்ஸ்மிஷன், பிகாஸ் இட் கேன் ஈஸிலி ரெடியூஸ் நாய்ஸ் அண்ட் அதர் சிக்னல்ஸ். ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ரேடியோ சிக்னல் டிரான்ஸ்மிஷனில். இதை யூஸ் பண்ணி நாய்ஸையும் மற்ற சிக்னல் இஷ்யூஸையும் ரெடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளாக ஸ்பெக்ட்ரம் இதில் ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம வந்து வழக்கமாக வயர்லெஸ் சிக்னலில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஒன்று மெகா ஹெர்ட்ஸு, அப்படி இல்லாட்டா ஜிகா ஹெர்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எஃப்எம் வந்து ஒரு 104.8ங்கிற ஒரு இதில் கேட்டுட்ருக்கோம்னா 104 இப்போ அந்த சிக்னல் வந்து 105.1 தாண்டிட்டுனா அந்த சேனல் கம்ப்ளீட்டாக கேட்கவே கேட்காது. 104.9 104.10 இருந்தால் லைட்டாக விட்டு கேட்கும். அதே மாதிரி 1.1.1க்கு கீழே போயிட்டாலும் அந்த சேனல் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடும். 1.1.2 3ல் இருக்கும்போது லைட்டாக விட்டு கேட்கும். இதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யூ கேன் செட் த digit on your radio frequency dial stay same at all time. The frequency of a conventional wired signal is kept as constant to keep bandwidth within a certain limits, and the signal can be easily located by someone who want to retrieve the information. அப்புறம் இந்த மாதிரி வழக்கமாக இருக்கக்கூடியதில் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று என்னென்னா அதோடய ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட் அப்படி மாறாமல் இருக்கிறதுனால கேட்டஸ்ட்ராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் எதிர்ப்பு வரும். ஏன்னா இதை எல்லாருக்குமே இந்த இது வந்து தெரியும். திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அக்யூர் வென் அதர் சிக்னல் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆன் நியர் த ஃப்ரீக்வன்சி அஸ் அ ஸ்பெசிஃபைட் சிக்னல். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா அதில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதும் அதே தான். எ கான்ஸ்டன்ட் சிக்னல் கேன் பி ஈஸிலி இன்டர்செப்டட். இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக அதை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அப்ளிகேஷன் இன் விச் இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த ரிசீவர். அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் ரீசன் அப்படி இல்லாட்ட யூசஸ், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று படித்தா வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெக்ட்ரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம் இன் மொபைல் கம்யூனிகேஷன் நான் சொன்னது எழுதிக்கணும். ரெண்டாவது எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் என்ன இருக்கோ அதோட ப்ராப்ளமு. அதுக்கப்புறம் ரீசன் அப்படி இல்லாட்டா யூசஸ் ஏதாச்சும் ஒன்று. அதுக்கப்புறம் டைப்ஸ் உண்டு. டைப்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி கோப் ஸ்பெக்ட்ரம், டைரக்ட் கோப் ஸ்பெக்ட்ரம். அதில் ஃப்ரீக்வன்சி கோப் ஸ்பெக்ட்ரமுக்கு வந்து ஸ்லோ ஃபாஸ்ட்டு, டைரக்ட்டுக்கு வந்து வைடு நேரோ. அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் தான். இந்த 5 பாயிண்ட் மட்டும் எழுதினாலே போதும். இந்த 5 இதை ஃபஸ்ட்டு நான் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். கன்வென்ஷனல் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் 1.4 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு உள்ள இது நிறைய இஷ்யூஸ் வரும். அது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசன் அப்படி இல்லாட்டா யூசஸ் எது ஈஸியாக இருக்கோ அது எழுதுனா போதும். நான் ரீசன் அப்படி இல்லாட்டா யூசஸ் ஏதாச்சும் ரெண்டுமே சொல்கிறேன். எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் எழுதுனா போதும். ரீசன் என்னன்னா ஸ்பெக்ட்ரம் சிக்னல் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் அ வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி and then collected and received back to us receiver.
On the other hand, wide band signal are noise like and challenging to detect. ஸ்பெக்ட்ரம் சிக்னலை வந்து நம்ம அது வைடு அதிகமான ரேஞ்சுக்கு வந்து கொடுக்கலாம். அதோட ஃப்ரீக்வன்சியை அதை வந்து ரெசீவரை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரிசீவர் இருப்பாங்க. ஆனால் இதே வைடு பேண்டை பொறுத்தளவில் என்னென்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படும் இந்த ஃப்ரீக்வன்சியில். அதனால தான் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ இனிஷியலாக வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து எதில் யூஸ் பண்ணாங்கன்னா மிலிட்ரி அப்ளிகேஷனில். ஏன்னா அவங்க பேசுகிற இன்ஃபர்மேஷனை வேறு யாரையும் அதே ஃப்ரீக்வன்சியில் வச்சு கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதான் இனிஷியலி த ஸ்பெக்ட்ரம் வாஸ் அடாப்டட் இன் மிலிட்ரி அப்ளிகேஷன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஜாமிங் அண்ட் டிஃபிகல்ட் ஃபார் இன்டர்செப்டிங். அப்புறம் இப்போ நவ் திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் கமர்ஷியல் வயர்லெஸ் அப்ளிகேஷன். இப்போ அதை அப்படியே நம்ம கமர்ஷியலான இப்போ நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷன்லேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் மோர் ப்ரிஃபர்ட் பிகாஸ் ஆஃப் இட் யூஸ்ஃபுல் பேண்ட்வித் யூட்டிலைசேஷன் எபிலிட்டி. இது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இதோட பேண்ட்வித் வந்து யூஸ் பண்ணுறக்கூடிய எபிலிட்டியை ரொம்ப இது பண்ணுறாங்க. இதில் 4 பாயிண்ட் தான் ரீசனில் வந்து என்னென்னா, முதல்ல வந்து ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கக்கூடிய அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் வைடு பேண்ட் சிக்னலில் வந்து நாய்ஸ் இந்த மாதிரி அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் வரும். இனிஷியலாக ஸ்பெக்ட்ரத்தை எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா மிலிட்ரி அப்ளிகேஷனில். ஏன்னா இந்த மாதிரி எதுவும் ஜாமிங் எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ அதை கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வந்து இதோட பேண்ட்வித் யூட்டிலைசேஷன் எபிலிட்டி இது வந்து ரீசனு. இது ஈஸியாக இருந்தால் இல்லைனா அப்படி இல்லாட்டா யூசர்ஸில் வந்து என்னென்னா யூசர்ஸ்லேயும் 4 பாயிண்ட் தான் இருக்குது. இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ் செக்யூர் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். முதல்ல வந்து என்னன்னா இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு செக்யூர் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். It can increase the resistance to natural interference such as noise jamming to prevent detection. இது வந்து என்னென்னா அதிகமாக ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் என்னென்னா நாய்ஸ் ஜாமிங், நாய்ஸு அதுக்கப்புறம் ஜாமிங் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இட் கேன் லிமிட் த பவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. எக்ஸாம்பிள் சேட்டிலைட் டவுன்லிங்க். பவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து இது வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்கு. அதனால் இதில் வந்து சேட்டிலைட் டவுன்லிங்க் அந்த மாதிரி விஷயத்தில். அப்புறம் இட் கேன் எனேபிள் மல்டிபிள் ஆக்சஸ் கம்யூனிகேஷன். இது வந்து மல்டிபிள் ஆக்சஸ் கம்யூனிகேஷன் ஆகுது. முதல்ல வந்து என்னென்னா இது யூசர்ஸில் வந்து என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது நாய்ஸு ஜாமிங் இதுலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் இது வந்து பவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை லிமிட் பண்ணுது. அப்புறம் இது வந்து மல்டிபிள் ஆக்சஸ் கம்யூனிகேஷன் சொல்லுது. இந்த ரீசன் யூசர்ஸ் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எழுதுனா போதும். அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் எழுத முடியாட்டா கூட ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா போதும். ரீசன் ஆர் யூசர்ஸ் ஏதாச்சும் ஒன்று எழுதுனா போதும். அப்புறம் டைப்ஸ் வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஹோப் ஸ்பெக்ட்ரம், டைரக்ட் ஹோப் ஸ்பெக்ட்ரம். மொத்தம் 2 டைப் உண்டு. அதில் இந்த ஃப்ரீக்வன்சி கீழே என்ன வரும்னா அது கீழே 2 இது வரும். ஒன்று வந்து ஸ்லோ, இன்னொன்று வந்து ஃபாஸ்ட். டைரக்ட் ஹோப் கீழே 2 வரும். டைரக்ட் ஹோப் ஸ்பெக்ட்ரம்னாலே ஒன்று வைடு, இன்னொன்று பேண்டு. இப்போ நான் ஃப்ரீக்வன்சி ஹோப் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறேன். இந்த ஃப்ரீக்வன்சி ஹோப் ஸ்பெக்ட்ரம் அப்படி இல்லாட்டா எஃப்கேஹெச். இது என்னென்னா பேண்ட்வித்தை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண சொல்லுது. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவும் யூஸ் பண்ண சொல்லுது. இதில் வந்து என்னென்னா பேண்ட்வித்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சேனலாக டிவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஆர் எஃப்கேஹெச் allow us to utilize bandwidth properly and maximum. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். In this technique the whole available band is divided into many channel. மொத்த பேண்ட்வித்துமே பல 2-3 சேனலாக டிவைட் பண்ணிடுவாங்க. மொத்த பேண்ட்வித்தையும் அதை மொத்தம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இப்போ தனித்தனியாக பிரித்த சேனலை. அதுக்கப்புறம் பிரித்ததை கடைசி ஒன்றா அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி. அதான் சொல்கிறாங்க. த ஃப்ரீக்வன்சி ஹோப் ஸ்பெக்ட்ரம் ஆர் எஃப்கேஹெச் allow us to utilize the bandwidth properly. யூட்டிலைஸ் த பேண்ட்வித்தை யூஸ்ஃபுல்லாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மேக்ஸிமம். இன் திஸ் டெக்னிக் த ஹோல் அவைலபிள் பேண்ட்வித் இஸ் டிவைடட் இன்டு மெனி சேனல் அண்ட் ஸ்ப்ரெட் பிட்வீன் சேனல்ஸ் அரேஞ்சர் கண்டினியூஸ்லி. 2வது பாயிண்ட் என்னென்னா த ஃப்ரீக்வன்சி ஷார்ட் ஆர் செலக்டட் ரேண்டம்லி அண்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஆர் டிரான்ஸ்மிட்டர் அக்கார்டிங் டு இதர் ஆக்குபென்சி. அதே மாதிரி அந்த ஸ்லாட்டு எப்படி இப்போ நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருக்க சேனலில் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது வந்து சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதும் அக்கார்டிங் டு தேர் ஆக்குபென்சினா எந்த இது அவைலபிளாக இருக்கோ, எது இதில் இடம் ஃபில் ஆகாமல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதான் த ஃப்ரீக்வன்சி ஸ்லாட் ஆர் செலக்டட் ரேண்டம்லி அண்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஆர் டிரான்ஸ்மிட்டட் அக்கார்டிங் டு தேர் ஆக்குபென்சி. அதே மட்டும் இல்லாமல் இதில் டிரான்ஸ்மிட்டரும் ரெசிவரும் வந்து கீப் ஆன் ஹோப்பிங் ஆன சேனல் அவைலபிள் ஃபார் அ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் அ மெட்டீரியல். டிரான்ஸ்மிட்டர்னால் அனுப்புகிறவங்க, ரிசீவர்னால் அதை ரிசீவ் பண்ணுறவங்க. அவங்க வந்து என்னென்னா சேனலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம். அந்த டைம் வந்து என்னென்னா மில்லி செகண்டு. அதான் சொல்லியிருக்காங்க. த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் கீப் ஆன் ஹோப்பிங் ஆன் சேனல் அவைலபிள் ஃபார் அ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் மில்லி செகண்ட், ஒரு மில்லி செகண்ட் வரைக்கும். ஸோ யூ கேன் see that it implement the frequency division multiple access and time division multiple access
சைமல்டேனியஸ்லி இன் எஃப்ஹெச்எஸ்எஸ். இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா FDMA அதுதான் இங்கே ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள், அதுக்கப்புறம் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் TDMA. இது வந்து சைமல்டேனியஸாக எஃப்ஹெச்எஸ்எஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எஃப்ஹெச்எஸ்எஸை பொறுத்தளவில் கரெக்டாக 4 பாயிண்ட் தான் வரும். அதில் வந்து என்னென்னா முதல்ல சொன்னது தான் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் வந்து என்னென்னா பேண்ட்வித்தை வந்து ப்ராப்பராகவும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவும் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் அவைலபிளாக இருக்க மொத்த பேண்ட்வித்தையும் டிவைட் பண்ணிடுவாங்க. 2-3 சேனலாக டிவைட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு கண்டினியூஸாக அரேஞ்ச் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்லாட்டை வந்து நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அக்கார்டிங் டு தேர் ஆக்குபென்சி அதில் ஃபில் பண்ணியிருக்க மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி ஆக்குபென்ட் பண்ணுவோம். டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் கீப் ஆன் ஹோப்பிங்கான சேனல் அவைலபிள் ஃபார் அ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் மில்லி செகண்ட். டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் சேனலை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம், அந்த டைம் தான் மில்லி செகண்ட். இப்போ வந்து என்னென்னா யூ கேன் see that implement the frequency division multiple. இதில் வந்து என்னென்னா FDMAவும் TDMAவும் சைமல்டேனியஸாக FHSSல இருக்குது அப்படிங்காங்க. இதில் இந்த FHSSஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒன்று வந்து ஸ்லோ ஹோப்பிங், இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் ஹோப்பிங். ஸ்லோ ஹோப்பிங்கில் வந்து என்னென்னா மல்டிபிள் பிட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஆன ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி ஆர் சேம் ஃப்ரீக்வன்சி. ஸ்லோனாலே தெரிஞ்சுட்டு மல்டிபிள் பிட்ஸு மோர் தென் 1 பிட்ஸு ஒன்றுக்கு மேற்பட்ட பிட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஒரே ஃப்ரீக்வன்சியில் அனுப்புவாங்க. ஃபாஸ்ட் ஹோப்பிங் என்னென்னா இண்டிவிஜுவல் பிட்டு தனித்தனி பிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி அதை வேறு ஃப்ரீக்வன்சியில் அனுப்புவாங்க. இதில் ஒரே ஃப்ரீக்வன்சியில் அனுப்புகிறதுனால இது ஸ்லோவாக இருக்குது, இதை வேறு ஃப்ரீக்வன்சியில் அனுப்புகிறதுனால இது ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் பேண்ட் மாடுலேட்டர், அதுக்கப்புறம் பிஆர்எஸ், அங்கே வந்து வைட் பேண்ட் மாடுலேட்டர், ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர். இது அப்படியே அங்கே மாற்றி வரும். இங்கே வந்து RF டிமாடுலேட்டர், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இங்கே வந்து பேஸ் பேண்ட் மாடுலேட்டர், அதே PRSS ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர். அது அப்படியே மாற்றி வரும். இங்கே வரும் ஃபஸ்ட்டு பேஸ் பேண்ட் மாடுலேட்டர் PRS, அது இங்கே கடைசி வந்துருக்கும். பேஸ் பேண்ட் மாடுலேட்டர் PRS. அதுக்கப்புறம் இங்கே வைடு பேண்ட் மாடுலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர். இங்கே வைடு பேண்ட் மாடுலேட்டருக்கு பதிலாக RF மாடுலேட்டர் வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பேஸ் பேண்ட் டிமாடுலேட்டர்னு இருக்கணும், இங்கே பேஸ் பேண்ட் மாடுலேட்டர்னு இருக்கணும். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இந்த ஆரோ மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கணும். இது வந்து டேட்டா இன் டேட்டா அவுட்டு. இப்போது இவ்வளோ தான். ஸ்லோ ஹோப்பிங்னா என்ன தெரியும்னா அது வந்து சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும் ஒரே ஃப்ரீக்வன்சியில். அதான் இன் ஸ்லோ ஹோப்பிங் மல்டிபிள் பிட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ஒரே ஃப்ரீக்வன்சியில். ஃபாஸ்ட் ஹோப்பிங்கில் வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் பிட்டை தனித்தனியாக பிரித்து வேறு ஃப்ரீக்வன்சியில் அனுப்புகிறாங்க. தனித்தனியாக பிரித்து வேறு ஃப்ரீக்வன்சியில் அனுப்புனா ஃபாஸ்ட் ஹோப்பிங். ஏன்னா தனித்தனியாக பிரித்து வேறு ஃப்ரீக்வன்சியில் போக சொல்லும்போது ஃபாஸ்ட்டாக வரும். இதில் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் அனுப்ப சொல்கிறாங்க மல்டிபிள் பிட்டை. இதுக்கு அட்வான்டேஜஸ் என்னென்னா த பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் அ ஃப்ரீக்வன்சி ஹோப் ஸ்பெக்ட்ரம் இட் இஸ் ஹையர் எஃபிஷியன்சி. இது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படிங்காங்க. அப்புறம் ஃப்ரீக்வன்சி ஹோப் ஸ்பெக்ட்ரம் ஆர் FHSS சிக்னல் ஆர் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு அ நேரோ பேண்ட் இன்டர்ஃபேஸ் பிகாஸ் த சிக்னல் ஹோப் டு அ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி பேண்ட். இது 2வது பாயிண்ட் பெருசாக இருந்தால் 3வது பாயிண்ட் எழுதுங்க. இட் ரெக்யூர் ஷார்ட்டர் டைம் ஃபார் அக்யூசேஷன். இதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் எடுத்துக்கிடும் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஹைலி செக்யூர். இட்ஸ் சிக்னல் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு இன்டர்ஸ்பிட். த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் பேட்டர்ன் இஸ் நாட் நோன், தேட்ஸ் வை இட் இஸ் ப்ரிஃபர்ட் இன் மெனி மிலிட்ரி சர்வீஸ். ஃப்ரீக்வன்சி ஹோப் பேட்டர்ன் தெரியாமல் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய மிலிட்ரி சர்வீஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வி கேன் ஈஸிலி ப்ரோக்ராம் இட் டு அவாய்ட் சம் போர்ஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். நிறைய இடத்துல இது வந்து யூஸ் பண்ணுறாங்க போர்ஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரத்தில். அதுக்கப்புறம் வந்து இட் ப்ரொவைட் அ வெரி லார்ஜ் ரொம்ப பெரிய பேண்ட்வித் கொஞ்சம் ஹையாக கொடுக்கு. அப்புறம் இட் கேன் பி சிம்பிளி இம்ப்ளிமெண்டட் அஸ் கம்பேர்ட் டு அஸ் DSS. இது வந்து ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதனால் DSSஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அட்வான்டேஜஸில் எல்லாம் எழுதணும்னு இல்லை, ஈஸியான ஒரு 4 பாயிண்ட் மட்டும் பார்த்து எழுதிக்கிட்டால் போதும். அது மாதிரி அதே டிஸ்அட்வான்டேஜ் FHSSக்கு என்னென்னா இது வந்து லெஸ் ரோபஸ்ட்டு. சம்டைம்ஸ் இட் ரெக்யூர் எரர் கரெக்ஷன். ரோபஸ்ட்னா என்ன, வலிமை. FHS வந்து ரொம்ப வலிமை இல்லாமல் இருக்குது. ஏன்னா இதில் சில டைமில் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்க. அப்புறம் வந்து என்னென்னா FHS வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சி சிந்தசிசர் தேவைப்படுது FHSSக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோட டேட்டா ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. FHSS சப்போர்ட் லோவர் டேட்டா ரேட் 3 Mbps as compared to 11 Mbps டேட்டா சப்போர்ட் டு DSS வந்து என்னென்னா 11 MB கொடுக்கு. FHS என்னென்னா 3 MB தான் ஸ்பீடு கொடுக்கு. இட் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ரேஞ்ச் அண்ட் ரேட் மெஷர்மெண்ட். இது வந்து ரேஞ்சுக்கும் ரேட் மெஷர்மெண்ட்டுக்கும்
இது வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்காங்க. இட்ஸ் சப்போர்ட் லோயர் கவரேஜ் டியூ டு ஹை எஸ்என்ஆர் ரெக்யூர்மெண்ட் ரெசிவர். நவ் இட் இஸ் நாட் வெரி பாப்புலர் டியூ டு த எமரேஜிங் ஆஃப் நியூ வயர்லெஸ் டெக்னாலஜி இன் வயர்லெஸ் ப்ராடக்ட். இப்போதைக்கு இது வந்து ரொம்ப பாப்புலர் கிடையாது, ஏன்னா புதுசாக நிறைய வயர்லெஸ் டெக்னாலஜி வந்ததால். அது மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நிறைய எழுத வேண்டாம், ஈஸியான பாயிண்ட் ஏதாவது 2 இல்லாட்டா 3 எழுதுனா போதும். அப்ளிகேஷன் வேண்டாம். அப்ளிகேஷன் வேணால் த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் ஸ்பெக்ட்ரம் ஆர் எஃப்ஹெச்எஸ் இஸ் யூஸ்ட் இன், அதாவது எதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இது வந்து WLAN WLAN ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார் வைஃபை அதில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்சனல் ஏரியா நெட்வொர்க் பேன் அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. பேன்னா என்னென்னா இந்த ஜாய்ஸ்டிக், ப்ளூடூத் இந்த மாதிரி டிவைஸ் தான் இது. எதில் யூஸ் பண்ணுறாங்க முடிஞ்சால் இதை பாயிண்ட் வேணாலும் எழுதிக்கோங்க. அப்ளிகேஷன் டிஸ்அட்வான்டேஜில் 2 பாயிண்ட் எழுதிட்டு அப்ளிகேஷனில் ஒரு பாயிண்ட் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதை WLANல யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து என்னென்னா பேனில் யூஸ் பண்ணுறாங்க. பேன்னா என்ன சொன்னாலும் ப்ளூடூத் ஜாய்ஸ்டிக் அது மாதிரி. இப்போ வந்து டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம். டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரமில் என்னென்னா இது வந்து டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் இஸ் அ மாடுலேஷன் டெக்னிக் primarily used to reduce overall signal inference in a telecommunication. அதாவது டைரக்ட் ஸ்பெக்ட்ரம் ஏன்னா இது வந்து ஒரு டெக்னிக் ஆஃப் மாடுலேஷன் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டாக இதை எதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா மொத்த ஓவரால் சிக்னலோட இன்டர்ஃபரன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. த டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் மாடுலேஷன் மேக் டிரான்ஸ்மிட்டட் சிக்னல் வைடர் இன் அ பேண்ட்வித்தை யூஸ் பண்ணி ரொம்ப வைடராக இந்த சிக்னலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தென் த இன்ஃபர்மேஷன் வைடர் இன் அ பேண்ட்வித், தென் த இன்ஃபர்மேஷன் இன் அ பேண்ட்வித். இன் DSS த மெசேஜ் பிட் ஆர் மாடுலேட்டட் பை பிட் sequence process is known as spreading sequence. This spreading sequence bit is known as chip. It has much shorter duration than the original message bit. Following are the features of direct sequence spectrum or DSS. கீழே கொடுத்துருக்கிறது வந்து ஃபியூச்சர்ஸு. நான் ஃபஸ்ட்டு டிஎஸ்எஸ்னால் என்ன சொல்கிறேன், டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு மாடுலேஷன் டெக்னிக். இதை ப்ரைமர்லி யூஸ் டு ரெடியூஸ் ஓவரால் சிக்னல் இன்ஃபரன்ஸ் இன் டெலிகம்யூனிகேஷன். இதை இப்போ ப்ரைமராக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டெலிகம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய சிக்னல் இன்ஃபரன்ஸ் இது பண்ணுறதுக்காண்டி. இப்போ டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் மாடுலேஷன் வந்து எதுக்குன்னா சிக்னலை வைடராக, 2வது பாயிண்ட், அதாவது சிக்னலை பேண்ட்வித்தை யூஸ் பண்ணி ரொம்ப அதிகமான தூரத்துக்கு வைடராக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டிஎஸ்எஸ்ஸை வந்து என்னென்னா மெசேஜ் பிட்டு வந்து, அதாவது இந்த இதில் தான் மெசேஜ் பிட்டு வந்து மாடுலேட்டட் பைய பிட்ஸை வந்து பைட்டாக யூஸ் பண்ணி சீக்வன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ரொம்ப தூரத்துக்கு, அதனால் போகுது. அதான் இதில் ஸ்ப்ரெட்டிங் சீக்வன்ஸ் சொல்கிறாங்க. த ஸ்ப்ரெட்டிங் சீக்வன்ஸ் பிட் இஸ் நோன் அஸ் சிப். இந்த ஸ்ப்ரெட்டிங் சீக்வன்ஸில் இருக்க பிட்டு வந்து என்னென்னா டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து எதுக்குன்னா இது வந்து ஒரு மாடுலேஷன் டெக்னிக். ப்ரைமரில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓவரால் சிக்னல் இன்ஃபரன்ஸாக இது டெலிகம்யூனிகேஷன் இது பண்ணுறதுக்காண்டி. இந்த டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து என்னென்னா டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வைடர் இன் அ பேண்ட்வித், தென் த இன்ஃபர்மேஷன் பேண்ட்வித். இதில் வந்து மெசேஜ் பிட்டை வந்து மெசேஜ் பிட்ஸை வந்து பைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸ்பெக்ட்ரிங் சீக்வன்ஸில். திஸ் ஸ்பெக்ட்ரிங் சீக்வன்ஸ் பிட் இஸ் நோன் அஸ் சிப். பிட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிப்புன்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் மச் ஷார்ட்டர் டியூரேஷன் தென் த ஒரிஜினல் மெசேஜ் பிட். இப்போ டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படி இல்லாட்டா இதை டிஎஸ்எஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு டேட்டாவை டிவைட் பண்ணி சின்ன சின்ன பிளாக்காக சென்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு பிளாக்கும் போன உடனே அதில் வந்து அதிகமான டேட்டா ரேட் இருக்கிறது வந்து டக்குன்னு சென்டர்கிட்ட ரீச் ஆயிரும். ரிசீவர்கிட்ட சென்டர் டு ரிசீவர் எண்டுக்கு போயிடும். டேட்டா பிளாக் ஆர் ரீகம்பைன்ட் அகைன் டு ஜென்ரேட் த ஒரிஜினல் டேட்டா அட் ரிசீவர் எண்ட் விச் வாஸ் சென்ட் பை அ சென்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் டேட்டா ரேட் பிட்ஸ். இந்த டேட்டா பிளாக்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் மறுபடியும் ரீகம்பைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரிஜினல் டேட்டா என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டுக்கு.
In somehow the data is lost, the data block can also be recovered with those bit rate. இந்த டேட்டா லாஸ் ஆனால் கூட இந்த பிட் ரேட்டை வச்சு நம்ம அதை ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க. The main advantage of splitting the data into smaller blocks is that it reduces noise and unintentional inference. இப்படி முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, சின்ன சின்ன பிளாக்காக இப்படி டிவைஸ் பண்ணுறதுனால இது நாய்ஸும் அது மட்டும் இல்லாமல் அன்இன்டென்ஷனல் இன்ஃபரன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அது வந்து வராது அப்படிங்காங்க. அதாவது டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் எதுக்கு வருது, அதோட அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதில் மொத்தம் வைடு பேண்ட் ஸ்பெக்ட்ரம், நேரோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு 2 இது இருக்குது. அதை பற்றின விளக்கம்லாம் எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதோட யூசஸ், அது யூசஸ் கூட ஆப்ஷனல் தான். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் எழுதினா போதும். அதுலேயும் ரொம்பலாம் எழுத வேண்டாம். 2 பாயிண்ட் எழுதினா போதும். Advantages of direct sequence spectrum na direct sequence spectrum or DSS is less relevant to the noise. That's why DSS system performance presence of noise is better than the FH system. அதாவது என்னென்னா, டிஎஸ்எஸ் சிஸ்டமில் நாய்ஸ் வந்து கம்மியான அளவு தான் வரும். எதனா எஃப்எஃப் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரத்தை கம்பேர் பண்ணும்போது டிஎஸ்எஸில் நாய்ஸ் கம்மியாக தான் வரும். இன் டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஆர் டிஎஸ்எஸ் சிக்னல் ஆர் சேலஞ்சிங் டு டிடெக்ட். அப்புறம் வந்து டிஎஸ்எஸில் வந்து சிக்னல் ஆர் சேலஞ்சிங் டு டிடெக்ட். இந்த சிக்னலை வந்து டக்குன்னு இன்டர்பிரேட் இதுதான் சிக்னல்னு சொல்லி ஃபைன் பண்ண முடியாது. அப்புறம் இட் ப்ரொவைட் பெட்டர் டிஸ்கிரிமினேஷன் அகைன் மல்டி பாத் சிக்னல்ஸு. 2-3 சிக்னல்ஸ் ஒரே மாதிரி இருக்கனால பெட்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன் டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் தெர் ஆர் வெரி ஃபியூ சான்ஸ் ஆஃப் ஜாமிங் பிகாஸ் இட் அவாய்ட் இன்டென்ஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் சச் அஸ் ஜாமிங் எஃபெக்டிவ்லி. ஜாமிங் வந்து இதில் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இன்டென்ஷனலாக எது வந்தாலுமே இது வந்து அவாய்ட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து 4 பாயிண்ட் இருக்குது. முதல்ல என்னென்னா, இது வந்து லெஸ் ரிலக்கன்ட் டு நாய்ஸ், பெரிய லெவலில் நாய்ஸ் பாதிப்பு எதுவுமே வராது எஃப்ஹெச்எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்எஸில் வந்து சிக்னலை வந்து ரொம்ப டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது மல்டிபாஸ் சிக்னலை இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஜாமிங் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இதில் 2 பாயிண்ட் இல்லாட்டா 3 பாயிண்ட் எழுதுனா போதும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, த டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் டேக் அ லார்ஜ் அக்யூசேஷன் டைம், தட்ஸ் வை இட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸ்லோ. அக்யூசேஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டிஎஸ்எஸில். அதுக்கப்புறம் வந்து வைடு பேண்ட்விட்த் சேனல் வித் அ ஸ்மால் ஃபேஸ் டிஸ்டோர்ஷன். இது வந்து ரொம்ப வைடு பேண்ட் சேனல் எடுத்துக்கிடுது. ஒரு சின்ன ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப வைடான பேண்ட் எடுத்துக்கிடுது. அப்புறம் இந்த டிஹெச்எஸில் த சூடோ நாய்ஸ் ஜெனரேட்டர் சீக்வன்ஸ் அட் ஹை ரேட்டு. அது மாதிரி சூடோ நாய்ஸ் ஜென்ரேட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் 2 பாயிண்ட் எழுதுனா போதும், இல்லாட்டா முடிஞ்சால் 3 பாயிண்ட், இல்லாட்டா 2 பாயிண்ட் எழுதுனா போதும். அப்புறம் யூசஸ், இது அப்ளிகேஷன், இது எழுதுனா அவசியம் இல்லை. ஆனால் ஒரு வேளை புரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக எழுதுகிற மாதிரி இருக்குது. ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஞாபகம் இருந்தால் எழுதணும். டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஆர் டிஎஸ்எஸ் இஸ் யூஸ்டு ஃபார் லேண்ட் டெக்னாலஜி. டிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, லேண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம அப்போல்லாம் பார்த்த எஃப்ஹெச்எஸ்எஸும் லேண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுச்சு. The FHSS is used for wireless local area network LAN standard for Wi-Fi. கிட்டத்தட்ட இதுவும் அதே தான் யூஸ் பண்ணுது. அதனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். அதுக்கப்புறம் என்னென்னா, டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஆர் டிஎஸ்எஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது LAN யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எங்கன்னா சேட்டிலைட்டில் யூஸ் பண்ணுறாங்க. டிஎஸ்எஸ் யூஸ்ட் இன் மிலிட்ரி அண்ட் மெனி அதர் அப்ளிகேஷன். மிலிட்ரி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. லோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்டர்ஸ்பெக்ட் சிக்னல், இட்ஸ் அபவுட் சிடிஎம்ஏ ஆக்சஸ். இதில் அப்ளிகேஷனில் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸி தான். ஒன்று LAN யூஸ் பண்ணுதாங்க, 2வது சேட்டிலைட்டில் யூஸ் பண்ணுதாங்க, 3வது மிலிட்ரியில் யூஸ் பண்ணுதாங்க. இந்த 4வது பாயிண்ட் வேணாம். இது வந்து இட்ஸ் சப்போர்ட் சிடிஎம்ஏ, கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் யூஸ் பண்ணுதாங்க. அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரக்சருக்கு வரும். அதாவது என்ன, ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம் இன் மொபைல் கம்யூனிகேஷன்னா என்னென்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாமுக்கு ஃப்ரீக்வன்சி சொன்னோம்ல, அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து தாண்டி போனால் கேட்காமே போயிடும். அந்த ஃப்ரீக்வன்சி பக்கத்தில் வந்தால் கேட்கும். ஒரு செர்டைன் லிமிட்டுக்கு மேலே போனால் குறைஞ்சா அது கேட்காம போயிடும். அதை பற்றின எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து கன்வென்ட் இதில் இப்போ இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது அது. அதுக்கப்புறம் ரீசன் அப்படி இல்லாட்டா யூசஸ். அதில் ஏதாச்சும் ஒன்று எழுதுனா போதும். ரீசன் தெரிஞ்சால் நல்லா, ரீசன் தெரிஞ்சால் ரீசன் எழுதுங்க. அப்படி இல்லாட்டா யூசஸ் தெரிஞ்சால் யூசஸ் எழுதுங்க. ரெண்டுலேயுமே ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா கூட போதும். ஏன்னா அது எழுதுனாக்கே நேரம் இருக்காது. அப்புறம் டைப் எதுனா எஃப்ஹெச்எஸ்எஸ்னால் என்னென்னு எழுதிடணும். ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரத்தை பற்றி கொஞ்சம் எழுதிட்டு அதில் என்ன டைப் இருக்குது, ஸ்லோ ஃபாஸ்ட், அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, அது போடணும். அதே மாதிரி டிஹெச்எஸ்எஸில் அதுக்கு ஒரு டைப் எழுதிட்டு வைடு நேரோ, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒரே விஷயம் தான். லேண்டில் யூஸ் பண்ணுறாங்க, சேட்டலைட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிடிஎம்ஐ சப்போர்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இவ்வளோ தான்.